வணக்கம் ருத்ரா ஆஸ்ட்ரோ டிவி நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முறையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ஏப்ரல் 14 அதாவது சித்திரை மாதம் 1 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அடுத்த ஒரு வருடத்துக்கு, அதாவது ஏப்ரல் 14 2025 இருந்து ஏப்ரல் 13 2026 வரைக்கும் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மிதுன ராசிக்கு இருக்க போகிறதுக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை அடையும். இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 2025 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ள மே 15 2025 வருகிறார். ஸோ இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்து சில விரயங்களையும் சில மாதிரியான ஒரு பலாபலன்களை கொடுத்து கொண்டிருந்த குரு ராசிக்குள்ளேயே வைந்து 5ஆம் வீடு 7ஆம் வீடு 9ஆம் வீடுங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புக்கு குரு பகவான் வருவது அருமையான ஒரு அமைப்பு. இது என்ன பண்ணுதுன்னா, ராசிக்குள்ள குரு வர்றது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். இது வரைக்கும் ஒரு சில விஷயத்துல கிளாரிட்டி இல்லாம இருந்தவங்க, குடும்ப விஷயத்துல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தவங்க, குழந்தை விஷயத்துல ஒரு மாதிரி அமைப்பு இல்லாம எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீக விஷயம் தந்தையார் விஷயங்கள் அது மாதிரி விஷயத்திலையும் கொஞ்சம் பலாபலன்கள் சரியில்லாமல் சனி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பை குரு ராசிக்குள்ளேயே நல்ல ஒரு புத்துணர்ச்சியான சிந்தனை, நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா குரு கொடுக்கிறார். அதே சமயத்துல சனி மார்ச் 29 2025 புத்தாண்டுக்கு ஒரு 2 வாரங்கள் முன்னாடியே பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு இயல்பு என்ற இடம் மாறிதான் புத்தாண்டே பிறக்குது. ஸோ சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா அற்புதமான விஷயம். ஏன்னா மிதுன ராசிக்கே பாத்தீங்கன்னா ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சனி 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்துக்கு போய் அவரு இருக்கிறது தொழில் முறையில வேலை முறையில அதிக ஈடுபாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு, போக்கஸ் அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு, உழைப்பு அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது மூலமாக அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள்ல நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா சனி எந்த பாவத்துல இருக்கிறாரோ அந்த பாவத்துல ஆக்டிவிட்டி நிறைய கொடுப்பாரு. அது மிதுன ராசிக்கு சனி ராஜோகாதிபதியாக 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா அதிக லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒர்க் பண்ணுவாங்க. ஐடி துறை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் வரும். அது மூலமா நிறைய லேர்ன் பண்ணி பேஷனட்டா ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. வியாபாரம் தொழில், அதாவது கன்சியூமர் ஐட்டம்ஸ் மற்ற மாதிரி ஒரு மாதிரி உற்பத்தி பண்ணி விற்கிறவங்க, சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை தொழிலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பா நடக்கும். அவங்களுக்கு வேணுங்கிற அமைப்பு, அவங்களுக்கு பிடிச்ச அமைப்பு, அவங்களுக்கு எது வருமோ, எது மாதிரி வேலையை அவங்களுக்கு பிடிக்குமோ, எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. அதிகமான ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்குதுங்க. ஸோ நல்ல மாற்றம் குரு ராசிக்குள்ள வருவதும் ராஜயோகாதிபதி சனி 10ஆம் இடத்துக்கு போவதும் அருமையான மாற்றமாக இருக்கிறது. அதே சமயத்துல மே 19ஆம் தேதி 2025 பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகி சில நாட்களிலே ராகு பயிற்சி ஆகுவது பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 9ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். எப்போ மே மாதத்திலிருந்து பெறுகிறார். அதே சமயத்துல கேது 4ஆம் இடத்துல இருந்து இடம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி விற்க முடியாம இருக்கிறது. அதாவது ஒரு இடம விற்கலான்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகுது. அதே சமயத்துல அம்மா தாயார் விஷயத்துல கொஞ்சம் உடல்நல கோராத அக்கறைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்து 3ஆம் இடத்துக்கு கேது வருவது பாத்தீங்கன்னா நல்ல லிக்விடிட்டி, நல்ல மாற்றம், நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அது டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அது மூலமாக பண வசதிகள் அதிகமாகி சில சுப விரயங்கள், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சருக்கு வேணுங்கிற ஒரு நல்ல திட்டங்கள்லாம் தீட்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தமிழ் புத்தாண்டாக மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறது. இதுவரைக்கும் குரு பாத்தீங்கன்னா 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே 13ஆம் தேதி வரைக்கும் குரு 12ஆம் இடத்திலேயே இருந்து சில பல விரயங்களையும், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விரயத்தை கொடுத்தார், சுப விரயங்கள் கொடுத்தார், குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், அனாவசிய செலவுகள், இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அது மாதிரி விஷயங்கள், சுப விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்றது, ஒரு வண்டி வாகனத்தை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டிக்காக ஒரு அதிகமான ஒரு டாப் அப் லோன் வாங்குறது, கடன் அதிகமாக கொடுக்கக்கூடியது. அதாவது நிறைய நம்ம டாப் அப் பண்ணியிருப்போம், ஜுவல் லோன் வச்சிருக்கிறது, அது மாதிரி நிறைய ஒரு அபிவிருத்தி காரணமாகவும் சில செலவுகள் காரணமாகவும் நம்ம விரயங்களும் கடனையும் கொடுத்த இந்த குரு 12ஆம் இடத்து குரு
மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியா அந்த கடனை குறைத்து அடுத்த கட்ட வாழ்க்கை நடவடிக்கையில ஒரு சுறுசுறுப்பான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்துல மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி பாத்தீங்கன்னா மேஷத்துல ரிஷபத்துல எல்லாம் அதிகமா இந்த மே ஜூன் ஜூலைல எல்லாம் வரப்போறாங்க. அதெல்லாமே ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான். நல்ல ஒரு மனம் உற்சாகத்துடனும் நல்ல ஒரு செயல்திறனும் படிக்கக்கூடிய நல்ல ஒரு படிக்கக்கூடிய அளவுக்கு அதே அளவுக்கு மார்க்ஸ் வாங்கி அடுத்த வருஷம் நம்ம என்ன அகாடமிக் இயர்ல எது மாதிரி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், எந்த மாதிரி காலேஜ் மாறணும், எந்த மாதிரி ஒரு 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 துறையை எடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து தீர்க்கமா முடிவெடுத்து கன்ஃபியூஷன் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் கிளாரிட்டி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறது. ஸோ ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நிதி நிலைமை நல்லா இருக்க போகுது. அதே சமயத்துல 7ஆம் இடத்தை குரு பார்த்து கருத்து வேறுபாடுகள் கொடுத்துட்டு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கொஞ்சம் அவ்வளோ விஷயம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சில விஷயங்கள் நல்லா டைம் என்ஜாய் பண்றது. அதே சமயத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா சுப விஷயத்துல வந்து உற்றார் உறவினர் ரிலேட்டிவ்ஸோட ஒரு நல்லா சோஷியலைஸ் பண்றது. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவனுக்குள்ளே ஒரு இருக்கக்கூடிய அந்த நெருக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகிறது. குழந்தைகளுக்கு வேணுங்கிற நல்ல அற்புதமான விஷயங்கள் பண்ணுவது. அப்பாவுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி போய் 9ஆம் இடத்துல இருந்த சனி வந்து கொஞ்சம் பிரச்சனையும் ஒரு டிஸ்டன்ஸையும் கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சுமூகமான ஒரு உறவை கொடுத்து ரெண்டு பேர்த்தோட விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் புரிதலோட நல்லாவே செய்யக்கூடிய அமைப்பு. பூர்வீகத்துக்கு சில விஷயங்கள் நம்ம போய் செய்ய முடியலைங்கிறப்ப பூர்வீகத்துல போய் நம்ம கொஞ்சம் செய்யக்கூடிய அமைப்பு. பூர்வீகத்திலே கொஞ்சம் வீடு கட்டுறது, இடம் பண்றது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ இந்த 2025 ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாசம் பிறக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் எல்லாமே மிதுன ராசிக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதே சமயத்துல ராசி அதிபதி ஆகிய புதனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் சஞ்சரிக்கிறார். ஸோ ஓரளவுக்கு எல்லா கிரகங்களும் ஒத்து வந்து இதுவரை கடந்த 1.5 வருஷமாக சில விரயங்களும் அனாவசியமான சில விஷயங்கள் ரூபான ஒரு அமைப்புகள் கொண்டு போக முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக கடனை குறைத்து படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய எல்லா வயதினருக்கும் அந்தந்த வயதினருக்கு தகுந்த மாதிரி சில நல்ல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல ஒரு ஒரு அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு அமைப்பு, மென்டலா ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக ஒரு நல்ல பெனிஃபிட் அடைகிறது, ஒரு வியாபாரத்துல பங்குதாரர்கள் நல்லா அமையலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சன் கிடைக்கிறது, ஒரு கிளையன்ட்ஸு கான்ட்ராக்ட் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் டக்குன்னு கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லாவே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்கிறது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, ராசிநாதன் எப்படி இருக்கிறார், லக்னம் எப்படி இருக்குது, அதே சமயத்துல இப்ப தசநாதனும் புக்திநாதனும் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த கோச்சாரத்துல நான் சொன்ன அந்த சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் பார்த்து சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அடுத்த லாங் டேர்மா எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எப்படி உங்க வாழ்க்கை மாறப்போகிறது, எந்தவார முடிவுகள் எப்படி எடுத்தா தக்க ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நீங்க அடைய முடியும், எந்த நேரத்துல நீங்க அறுவடை செய்ய முடியும், எந்த நேரத்துல எது நடக்கும், எப்ப நீங்க அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில கண்டிப்பா பார்த்து பலன் பெற முடியுங்கிறது நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.